நாம் ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே என்று உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிட நீர் எங்களை மட்டும் நடத்துறதுக்காக நன்றி நன்றி நன்றி. அப்பா, உம்முடைய மாறாத இரக்கத்தினாலும் தயவினாலும் கிருபையினாலும் கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தின தேவன், இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே புதிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, புதிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, புதிய பலனை பெற்றுக்கொள்ள, புது ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பாடப்படுகிற எல்லா பாடல்களையும் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஆவியோடும் கருத்தோடும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஜெப நேரங்களிலும் ஆவியானவரே ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க கர்த்தர் எங்களை ஒருத்தருக்கு விசேஷமான கிருபைகளை நீ தருவீராக என்று சொன்ன ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, தேசத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நீங்கள் பார்க்கும்போது நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்ற அந்த வாஞ்சியோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் பாவம் இல்லாமல் அவங்களோடு காத்து கொண்டிருக்க ஆண்டவரே நீர் கிருபையாய் எங்களை தகுதிப்படுத்த முடியாத நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவீராக. லீதியாடி உள்ளம் திறக்கப்பட்டது போல நம்முடைய வார்த்தைகளை கேட்டு உள்ளங்கள் திறக்கப்பட ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் கேட்டும்போது பொன்னொழியின் வீட்டிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல ஆவியானுடைய பிரத்யட்சமான கிரியை வெளிப்படும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஜனங்கள் வாஞ்சியோடும் தாகத்தோடும் நேரத்தை சரிப்படுத்தி கொண்டு சீக்கிரமாக வந்து ஆறில் பங்கு பெற உதவி செய்யும். இந்த வெயில் காலங்களில் யாரையும் எந்த விதமான பாதிப்புக்குள்ளே சென்று விடாதபடிக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பீரான்னு ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களை ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களை ஸ்தோத்தரிப்பேனே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள இரத்தத்தை தோய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்தை தோய்த்ததினாலே. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்கு மாற்றித்ததினால் ஸ்தோத்தரிப்பேன், என்றைக்கு மாற்றித்ததி ஸ்தோத்தரிப்பேன். ஆகாயத்து பட்சிகளை போற்றிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகள் போற்றிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் யான், தினமும் என்னை போஷிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் யான். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் தேவ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக.
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த மே மாதத்திலும் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண விரும்பின எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாமல் எத்தனையோ காரியத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்களுடைய ஜீவனுடைய பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து பாடல்கள், ஆராதனைகள், தேவன் பேசின வார்த்தைகள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டீங்க. ரொம்ப முக்கியமான வேலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற அந்த காரியங்கள் எங்கள் இருதயத்திலே கடந்து வரும்படிக்கு எங்கள் இருதயத்தையும் எங்கள் மனக்கண்களையும் கர்த்தர் திறந்து அந்த வார்த்தைகளை எங்களுக்கு உள்ளார கடந்து சென்று 30, 60, 100 பலன் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வசனத்தின்படி மாத்திரம் நாங்கள் செய்ய கருத்துள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். மகிமையுள்ள உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய சிலுவை எண்டையில கொண்டு வந்து நிறுத்துகிறோம். உமக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் மக்களை திருப்புகிறோம். தாழ்த்தி கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு போவதுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தேவ சமூகத்தில் கடந்து போகிறேன். ஒரு சண்டே கிளாஸ் அடிக்கடி சொல்கிறது போல் நிறைய காரியங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் அன்றைக்கு மிஸ் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துட்டாருன்னு சொல்கிறீங்களே, அதை எப்படி நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கேட்குறாங்க. ஒரு குழந்தை சொல்லிச்சு, எங்கள் அப்பா சொன்னாங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். ஓகே. ரெண்டாவது குழந்தை சொல்லிச்சு, எங்கள் அம்மா சொன்னாங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். ஓகே. எங்கள் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவாங்க. ஓகே. எங்கள் பாஸ்டம்மா ஜெப கூட்டத்தில் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு குழந்தையாய் ஒவ்வொரு காரியமாய் சொல்லிக்கொண்டே வந்துதான் அந்த டீச்சர் கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். கடைசியாய் ஒரு குழந்தை எழும்பி சொல்லிச்சான், இப்போ தான் என் இயேசு கூட கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு வருகிறேன், அதனால் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பியூட்டிஃபுல் ஆன்சர் பார்த்தீங்களா? இல்லை, இப்போ தான் என் இயேசு கிறிஸ்து கூட நான் கொஞ்ச நேரம் என்ன செய்கிறேன், பேசிட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஆகவே என் இயேசு என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிச்சான். ஸோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல வர வேண்டும் என்று சொல்லும்போது நான் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு அழகான வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தினுடைய பின் பகுதியை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 275வது பக்கம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். செகண்ட் பார்ட் மட்டும் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். தலைப்பு மகிமையின் நம்பிக்கை என்கிற தலைப்பிலே 12 விதமான நம்பிக்கை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் பிரசங்கிக்க கண்டிப்பாக நேரம் போதாது. ஆகவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் பிரசங்கிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க. மகிமையின் நம்பிக்கை, அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நேற்று இரவு அதில் இன்னொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள், நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். முதலாவது பார்ட்டில் கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறாரா என்பதை முதலாவது நாம் ஒரு சில காரியங்கள் மூலமாய் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு அதன் பிறகு மகிமையின் நம்பிக்கையான காரியத்துக்கு போகலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிஷம் இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க, என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். நிறைய ரேமா இருக்கு. அதில் அந்த மகிமை நம்பிக்கை என்கிற தலைப்பை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை இல்லை, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் நானே என்ன செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். அதற்கு முன்பு கிறிஸ்துவானவர் முதலாவது நமக்குள்ளே இருக்கிறாரா? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா?
நம்ம 2 பேரும் சேர்ந்து நடந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா, இல்லை யாருக்குள்ளே இருப்பார், அவர் யாருக்குள்ளே வாசம் பண்ணுவார், யாருக்குள்ளே உலாவுவார், யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார், யாரோட கூட பேசுவார், இப்படி நிறைய சப்ஜெக்டில் நம்ம வேதத்தை என்ன செய்யலாம், தியானிக்கலாம். ஒரு 5 காரியங்களின் மத்தியிலே ஈஸியாக தெரிஞ்ச காரியம்தான். இந்த வசனத்தோடு கூட நம்ம ஒற்று வாழும்போது, அந்த வசனம் நமக்கு சூட்டபுளாய் மாறும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். எக்ஸாம்லாம் நடந்து ரிசல்ட்லாம் வந்துச்சு. பையன் படித்தானா ஃபெயில் ஆயிட்டானா என்பது ரிசல்ட் வந்தவுடனே தெரிகிறது போல, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா, யார் கூட இருப்பார் என்று சில காரியங்களை நான் காட்டி தந்து, இதை முடிச்சுட்டு டைம் இருக்குமானால் அட்லீஸ்ட் ஒரு 2 மகிமை நம்பிக்கை குறித்து நாம் தியானித்து கடந்து போக போகிறோம். ஷார்ப்பாக கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால், நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால், நமக்குள்ளே உலாவ வேண்டுமானால், தன்னை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால், அவர் நம்மோடு கூட பேச வேண்டுமானால், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நல்லா தெரிஞ்ச வசனம்தான். ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை அதை விட்டு நம்ம கடந்து வந்திருக்கலாம் நம்முடைய சூழ்நிலை நிமித்தம். முதலாவது அதை நம்ம கற்றுக்கொண்டு மகிமை நம்பிக்கையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்பர் 1 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை வாசிக்க போகிறோம். அதில் நான் சொன்ன எல்லா வார்த்தையும் இருக்குது, தயவுசெய்து நல்லா கவனிக்கணும். வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். போதும், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு பழக்கப்பட்டு பலமுறை வாசித்து மனப்பாடம் பண்ண வசனம். நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது, ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டுமானால், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் மட்டும், செப்பரேட்டட் லைஃப் நமக்கு இருக்குமானால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். நல்ல அழகாக இருக்கிறது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், நான் அவர்களுக்குள் உலாவுவேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன், அவர்கள் என் குமாரராய் இருப்பார்கள், அவர்கள் எனக்கு குமார்த்திகளாய் இருப்பார்கள். தெளிவாய் அழகாய் எழுதப்பட்டு செப்பரேட்டட் லைஃப் வாழ்கிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே தேவன் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சு. இதெல்லாம் பேசிக்காய் சொல்லி கொடுக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் டாக்டின்ஸ் இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 37 47 வரலும் இருக்கிற வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஒரே ஒரு நிமிஷம், 2ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசித்து விடுவோம். 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். ஓகே, அந்த டாக்டரின்ஸை நம்ம சபையினுடைய முடிவு, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தம், நாட்கள் முடிந்து போகிற இந்த நாட்களில் திரும்ப சபைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கிறோம். ஏனென்றால் அதெல்லாம் நம்ம விட்டு மறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ இல்லை. யாரெல்லாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப அழகா எழுதுகிறாரு. ஒவ்வொரு காரியமா எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். இந்த உலகத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், மனுஷனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஆனால் இயேசுவோடு கூட நான் வாழணும்னு சொன்னால் நாம் வாழ்ந்தது போல இருக்கோம். இயேசு நம்ம கூட வாழ்வாரா என்று என்னால்
என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த வசனம் எல்லாமே ஃபார்முலாவை போல், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபார்முலாவை போல் இருக்கிற வசனங்கள். இந்த ஃபார்முலாவுக்கு, இந்த மேக்ஸுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது போல் இதை செஞ்சாதான் அவர் நமக்குள் உலாவுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது தான் நமக்குள் அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பொழுது தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது தான் அவருக்கு குமாரர், அப்பொழுது தான் அவருக்கு நமக்கு குமாரத்தை, அப்பொழுது தான் அவர் நமக்கு பிதாவாய் இருப்பார் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த டாபிக் முடிகிறது. அப்போ முதலாவது பாயிண்ட், கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான வழிபாடுகள், எல்லா விதமான காரியத்தை விட்டு என்ன செய்யணும், விலகணும். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவுக்காக மரிப்பது என்பது ரொம்ப ஈஸி தெரியுமா, கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, மற்றவங்க கூட மிங்கிளாகும். அதுக்காக நான் எல்லாரையும் விட்டு போய் தனியாக தாடி மீசியை விட்டுட்டு மலை மேலே இருங்கன்னு சொல்கிற வார்த்தையை சொல்லலை. இதே உலகத்தில் வாழ்ந்தால் கூட அவங்களையும் நம்மையும் என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. நிறைய வசனத்தை காட்டி தர முடியும். ஒரு 2 வசனத்தை வேணால் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு 2 வசனத்தை நான் காட்டி தருகிறேன். உபாகமத்தின் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமத்தின் புத்தகத்தில் Glory to God 33:28 வாசிங்க பார்க்கலாம். 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் செய்வான். வாசிங்க. யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து என்ன செய்வானா, வாசம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்குது. என்னாகும புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கூட என்ன செய்ய மாட்டார்கள், கலவ மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஒரு நாள் முடியாது. உன்னை கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரோடு கூட வாழ்வோம். மனுஷனை நம்பி நம்ம மோசம் போன நாட்கள் போதும். ஏசாயா அழகாக எழுதுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு முதலாவது காரியம், இயேசு நம்ம கூட இருக்கணும்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு, மன்னித்து கொள்ளுங்க நான் திரும்ப சொல்கிறேன், செப்பரேட்டட் லைஃப் வாழுகிற ஜனங்களோடு கூட இயேசு வாசம் செய்வார். இதுதான் சபையினுடைய அஸ்திவார உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இதை சொன்னால் இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் என்ன செய்யாது, பிடிக்காது. இது ஆக்சுவலாக நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று நினைக்கல. டைரெக்டாக மகிமை நம்பிக்கையில் இருக்கிற 12 விதமான நம்பிக்கையில் எதை சொல்ல வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, நேற்று இரவு திரும்ப அதெல்லாம் இதை சொல்லிட்டு அங்கே போய் என்று சொன்னபடினால நான் இதை தேவ சமூகத்தில் பிரசங்கிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் கரங்களை வச்சு, நான் உலகத்தினுடைய எல்லா வழிபாடுகள், உலகத்தினுடைய பழைய காரியங்கள், பழைய பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை சுட்டி காட்டுவேனால் நிறைய பேருடைய மனது என்ன செய்யும், பாதிக்கப்படும். அப்படியே தான் இருக்கிறோம். ஒரே ஒரு சேஞ்சு, எங்கேயோ இருந்தோம் இன்னைக்கு எங்கேயோ வந்து உட்கார்ந்துருக்கிறோம், எப்படியோ இருந்தோம் இன்னைக்கு வந்து உள்ள உட்கார்ந்துருக்கிறோம், அன்னைக்கு ஏதேதோ கையில் இருந்துச்சு இன்னைக்கு பைபிள் கையில் இருக்குது, அவ்வளோ தானே தவிர வேற எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை என்பதை நான் தாழ்மையோடு ஒத்துக்கொள்ளுகிறேன். வெளியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை, உள்ளே இருக்கிற வாழ்க்கை, இப்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது, சந்தோஷத்தோடு கூட நம்ம வைத்து கொள்ள முடியாது என்பதை முதலாவது புரிஞ்சுக்கிட்டு, இன்றையில் இருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், எந்த அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து வருகிறேனோ. ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சார், கர்த்தர் வர சொன்னார். காரணம், அவங்க அப்பா தேராகு விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார் என்று யோசுவா 24:2 நீங்கள் வாசிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த உலகத்தினுடைய சகல காரியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனோடு கூட நெருங்கி சேர, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய என்னது ட்ரெஸ்ஸு, மற்ற எல்லாவற்றிலும் ஒரு செப்பரேட்டடாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், மனுஷர்களை ஏற்றுக்கொள்வார்கள்.
சண்டே சர்ச்சுக்கு வருவதற்கு 7:30 மணிக்கு அந்த ஒசூருக்கு பஸ் ஏறும்படி நானும் மனைவி நிற்கிறோம். ஃபஸ்ட்டு வீக் பல மாதங்களுக்கு முன்னாடி. அங்கேருந்து ஒரு தம்பி ஓடி வந்தார். பிரைஸ்லார்டு பிரதர். நாங்கள் யாருன்னே தெரியாது. இந்த ஊரில் சிபிஎம் சர்ச் எங்கே இருக்குது, நான் அந்த சர்ச்சுக்கு போகிறத என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணார். நான் இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் இங்கே போய் இங்கே ஆட்டோவில் போனீங்கன்னா அந்த சாந்தி நகரில் இருக்குன்னு சொல்லி அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டேன். யோசிச்சு பார்த்தேன், எது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். எல்லாரும் போல் நானும் ட்ரெஸ் போட்டிருந்தா வந்து கேட்டிருப்பாங்களா? ஸோ ஏதோ ஒரு வித்தியாசம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு உங்களை கேட்டிருக்காங்களா? உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுதான் கர்த்தருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. நான் அதுக்கு மேலே நான் போக விரும்பலை. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்குமானால் மாத்திரம் தேவன் நம்மோடு கூட இருப்பார், உலாவுவார், வாசம் பண்ணுவார், ஏற்றுக்கொள்வார், பிதாவாய் இருப்பார். நாம் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது காரியம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57 அதிகாரம் 15 வாசிப்போமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57 அதிகாரம் 15 வசனம். பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நல்ல கவனிங்க. முதலாவது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களோடு கூட தேவன் உலாவுவார், தங்குவார், ஏற்றுக்கொள்வார் என்று பார்த்தோம். அது ரொம்ப டீப்பாக நான் போகவில்லை, ஏன்னா டைம் இல்லை. ரெண்டாவது அழகா சொல்றாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுவார். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத மக்கள், அவசரப்பட்டு பேசுகிற மக்கள், அன்பில்லாத மக்களை தான் நம்ம நல்லா பார்க்குறோம். அந்நிய பாஷை நல்லது, தீர்க்க தரிசனங்கள் நல்லது, ஆவிக்குரிய வளர்ச்சி நல்லது, எல்லாமே வெளிப்படமாக ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் இன்டர்னல் லைஃப்பில் அந்த தாழ்மை இல்லையே, அந்த பொறுமை இல்லையே, அந்த சகிப்புத்தன்மை இல்லையே, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை இல்லையே. இதை அழகாய் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 51:17 வாசித்து விடுவோம். சங்கீதங்களின் புத்தகம் 51:17. Glory to God. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டீர்? புறக்கணிக்க மாட்டீர். ஒன்று வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இருக்கிற மக்களோடு கூட அவர் வாசம் பண்ணி, அவர் உலாவி, அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் என்ன செய்கிறாரா? வாசம் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நம்ம வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5 அதிகாரம் 3-5 எல்லாம் வாசிக்கிறோம். எல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு உங்க இருதயத்தில் கையை வச்சு யோசிச்சு பாருங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட செப்பரேட்டட் லைஃப் வாழ்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள், வேலை செய்கிற இடங்கள், நீங்க குடும்பம், எல்லாவற்றிலும் உங்களை பார்க்கும்போது நீங்கள் செப்பரேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ரெண்டாவது, நமக்கு அந்த தாழ்மையினுடைய ஆவி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவோ காரியத்தை நம்ம வெறுத்துட்டோம். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை, நீங்கள் பண்ணின பொருத்தனை, நான் அதை சொல்லலை. ஆனால் மனசில் ஒரு தாழ்மை, எல்லாரையும் ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கா? எல்லாரோடு கூட பேசுகிற மனப்பான்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அநேகர் இடத்துல இல்லை. யார் யாருக்கு என்னென்ன ஸ்டேட்டஸோ, என்னென்ன காரியங்களெல்லாம் பார்த்து, நான் இன்டைரக்டாக சொல்கிறேன், அதை பார்த்து பழகுகிறவர்கள், ஒரு திருமண காரியங்கள், ஒரு முக்கியமான காரியங்கள் வரும்போது இதைத்தான் என்று அதை பிடித்து கொள்ளுகிற ஏராளமான ஜனங்களை பார்க்கிறோம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாரிடத்தும் இல்லை என்பதை நான் தைரியமாய் நான் சொல்ல முடியும். யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பணிந்த தாழ்மையுள்ள ஒரு ஒரு ஆவி, சாந்தமுள்ள ஒரு ஆவி, அமைதலுள்ள ஆவி, இதெல்லாம் பேதுரு அழகாய் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்பர் 3க்கு வருகிறேன் சீக்கிரமாய். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 மனப்பாட வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் என்றும், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் தேவனுடைய இருக்கிறது. ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன் உள்ளவர் இடத்திலே தேவன் வாசம் பண்ணுவார். பணிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மையோடு அமைதலோடு கூட இருக்கிற சாந்த குணம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 3வது, பரிசுத்தமாய் வாழுகிற இடத்துல தேவன் என்ன செய்வார்? வாசம் பண்ண. சிந்தனையில், எண்ணங்களில், யோசனையில், உணர்வில், உணர்ச்சியில், ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் எல்லாவற்றிலும் என் தேவனுக்கேற்ற பரிசுத்தம். அதைத்தான் பேதுரு அழகாய் எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்க கேட்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் உங்கள் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேஷியல், உங்களுடைய எல்லாவற்றிலும் வாசிப்போம். பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 3வது, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? தேவன் வாசம் பண்ணுகிறார். இதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஒரு தேவ மனுஷன் அந்த இதுல சிடியில் சொன்னதை கேட்ட 140 நாடுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் போய் அவர் பிரசங்கிச்சாராம், ஊழியம் செஞ்சிருக்கிறார். பெங்களூர்ல நடந்த ஒரு வாலிபர் கூட்டத்தில் வந்துட்டு அந்த வாலிபர் கூட்டத்தினுடைய சிடி ஃபுல்லாக பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சார். நான் பெங்களூரை போல ஒரு பட்டணத்தை நான் பார்த்ததே இல்லை, இந்த நாளில் இருக்கிற சோதோம் கொமோரா என்று சொல்லுகிறார். அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரில் வாழ்கிற அந்த ஜனங்கள், அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்களும் சர்ச்சுக்கு போகிறவங்க தான், ஷூ போட்டுக்கிட்டே ஆராதனைக்கு வரவங்க தான். அவங்களெல்லாம் அதுக்கு மேலே சொல்ல என் மனசு நான் வேதனைப்படுறேன். ஸோ அவர் பரிசுத்தர், நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ குவாலிஃபிகேஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர். அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஒருவரும் உங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது? ஒன்றையும் குறை சொல்லக்கூடாது. இதை அப்படியே வைத்துக்கொண்டு தீமோத்தேயுக்கு வாங்க. அதை ஆவியானவர் காட்டி தருகிறார். அதை நான் சொல்லிட்டு வந்து விடுகிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிப்போமா? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யாருக்கு? விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராதே, நிலைத்திரு, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனத்தில் சொல்லுகிறாரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இப்படி செய்யாவிட்டால் நீ ரட்சிக்கப்பட்ட பிரயோஜனம் இல்லை, உன்னால் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று நான் சொல்லலை. அந்த வசனத்தினுடைய இன்னொரு பார்ட்டை சொல்கிறேன். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இளமையை குறித்து என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். நான் இதை இப்படி சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒருவரும் உங்களை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் எதுலேயும் உங்களை குறை சொல்லக்கூடாது. உங்கள் இருதயத்தில் கையை வச்சு யோசனை பண்ணி பாருங்க. இல்லை பிரதர், யாரும் என்னை குறை சொல்ல முடியாதபடிக்கு வாழ்கிறேன் என்று உங்கள் இருதயம் உங்களை தீர்மானிக்குமானால் கர்த்தர் நல்லவர். இல்லை குற்றப்படுத்துமானால் அதுக்குரிய பங்கை நீங்கள் தான் செலுத்த வேண்டும். முதலாவது காரியம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களோடு கூட தேவன் வாசம் பண்ணுவார். நொறுங்குண்டு பணிந்த தாழ்மையுள்ள ஆவி உள்ள ஒரு இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். பரிசுத்தமாய் வாழ்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். இதில் இன்னொரு வசனத்தையும் காட்டி தந்து விடுகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இருக்கு, பரிசுத்தம் இல்லை.
ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்பது தனி சப்ஜெக்ட். வசனம் பரிசுத்தப்படுத்தும். யோவான் 17:17 படி உபதேசம் பரிசுத்தமாக்கும். யோவான் 15:3 இயேசுவினுடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். 1 யோவான் 1:7 பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இதெல்லாம் நமக்குள்ளார வரும்போது நம்ம பரிசுத்தமாய் மாறுவோம். மகிமையின் நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது இயேசு நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் சாந்தம் உள்ள அமைதலுள்ள பணிந்த ஆவி, இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் பரிசுத்தமாக்கப்பட்ட டே பை டே. முடிஞ்சிருச்சு, உடனே ஞானசனம் வாங்கிட்டோம், உடனே அன்னை பாஷை பேசுகிறோம், உடனே இயேசு வந்து நம்மளை தூக்கிட்டு போயிட மாட்டார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரியந்தம். ஒன்று இயேசு என்னை வந்து சந்திக்கணும், இல்லை நான் மரணத்தின் மூலமாக இயேசுவை இப்போ சந்திக்கணும். 2ல் 1 நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ வேண்டும். யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நான் சொல்லுகிற வசனம், ஆண்டவரே, சங்கீதம் 17:3 வாசிச்சிருவோமோ, அழகான வார்த்தை இருக்கு. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 139, 23, 24. வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அப்போ இதெல்லாம் வச்சு உபவாச நாட்கள் ஜபத்துக்கு வரீங்க. உங்கள் தனி ஜபம், உங்கள் குடும்ப ஜபம், உங்கள் உபவாச நாட்களில் கேட்டிருக்கீங்களா? வருவோம், இதை தாங்காண்டவரே, அதை தாங்காண்டவரே, இப்படி செய்யுங்காண்டவர். அவ்வளோதான். நம்ம இருதயத்துக்கெல்லாம் படப்படன்னு கொட்டிடும். ஆமென், அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த குழந்தைங்கள்லாம் ஜெபம் பண்ணும்போது விளையாடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? கரெக்டாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்ன உடனே அதுக்கு நல்லா தெரியும் ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு. அல்லேலூயா. 3.5 வயசு தான் பிரின்ஸ் குழந்தைக்கு. உடனே இது அல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் கை கொடுங்க. அதெல்லாம் நல்லா தெரியுது. உட்காந்து என்னைக்காவது இருதயத்தை ஆண்டவரே பரிசோதிச்சு பார்த்துருக்கிறீங்களா? பிரதர் சிஸ்டர், வசனத்தை வச்சு ஆண்டவரே என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ண சொல்லியிருக்காரே, வாய்க்கு காவல் வைக்க சொல்லியிருக்கிறாரே, என் கண்ணுக்கு கலிக்கம் போட சொல்லியிருக்கிறாரே, இல்லை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாக இருப்பேன்னா. யோபு 31:1. இந்த வசனத்தெல்லாம் வச்சு இந்த வசனமும் என் வாழ்க்கை எப்படி இருக்கு என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருந்தா தான் நம்ம பறந்து போயிருப்போமே. அல்லேலூயா. என்ன சத்தமே காணோம். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பணிந்த தாழ்மையுள்ள எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லிட்டு நான் மகிமை நம்பிக்கைக்கு வந்துடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 18:19-20. இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன். அநேகர் அதை விட்டு தவறி வந்துட்டோம் என்று சொல்ல முடியும். மத்தேயு 18:19-20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பது அந்த ரகசியம். அப்போ யார் கூட இருப்பார்? நல்லா கவனிங்க. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம கழட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் அப்படி வாழ கர்த்தர் கிருபை தந்ததற்காய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். 2வது, நமக்கு வாழ்க்கையில் தாழ்மையுள்ள ஒரு பணிந்த சாந்தமுள்ள ஒரு ஆவி இருந்து ஆட்டோமேட்டிக்காக வாசம் பண்ணுவார். வசனத்தை கற்றுக் கொடுத்தார் பரிசுத்த ஆவியானவர். 3வது, நம்ம பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்தால் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தோடு கூட என்ன செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா பழசெல்லாம் தானாக போயிடும். ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். இங்கே அழகாக வாசிக்கிறோம். ஒரு மனம் ஐக்கியம். நல்லா கவனிங்க. 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். சொல்லிட்டு கூடி இருக்கிற இடத்துல நான் அவர்கள் நடுவிலே சொல்லுங்க, அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கணவன் ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணா மனைவி ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க.
பிள்ளைங்க ஒரு காரியத்துக்கு. ஆண்டவர் அழகா சொன்னீங்க, எல்லாரும் உட்காருங்கப்பா, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இல்லை, நிறைய வசனம் நமக்கு தெரியும். உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை, இது இப்படி செய்யலாம், அது அப்படி செய்யலாம். எல்லாரும் உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஓகே இது எல்லாரும் சேர்ந்து ஒரே ட்ராக்ல நம்ம ஒன்றா ஜோம் பண்ணுவோம். இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அவன் டாக்டருக்கு படிக்கிறான், என் பிள்ளையும் டாக்டர் ஆகணும். எல்லாரும் டாக்டர் ஆனால் யார் ஊசி போடுறது? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டா மற்ற வேலை யார் செய்யுது? அவன் பண்ணிட்டான், நான் பண்ணேன். நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், அவனால் படித்து அவனால் டாக்டர் ஆகவே முடியாது. போதகர் வந்து கேட்பாங்க, தம்பி என்ன சொல்கிறேன்? சான்ஸே கிடையாது. அவங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எப்படி படித்து முடிச்சுட்டு வந்தாங்கன்னு என்னால் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எல்லாம் போய் பணத்தை கொடுத்தா எல்லாம் பாஸ் வந்து எத்தனை பேரை கொள்ளுவானோ கர்த்தருக்கே வெளிச்சம். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்டவருக்கு தேவையில்லை. உங்களுக்கு எதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அழகான வசனத்தை தம்பி சொன்னாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை முறை மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அந்த வசனம் என்னை உயிர்ப்பித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருந்தா எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது எந்த பாதையில் போகட்டும், அவர் முன்னால் போகிறார், அவருக்கு பின்னாடி நம்ம போகிறோம். நம்ம தனியாக போனால் தான் நம்ம பயப்படுவோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, சின்ன பிள்ளைங்க 4-5 வயசில். பக்கத்தில் இன்னொரு பையன் அடிச்சிட்டான். நல்லா கவனிங்க, சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு பையன் அடிச்சிட்டான். ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தை அழுதுகிட்டே தனியாக போய் உட்காந்துட்ருக்குது. அவங்க அப்பா டியூட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து வர்றாரு. உடனே அது என்ன தெரியுமா செய்யும்? அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அவனை ஒரு முறைக்கும். முன்னாடி அடிச்சல்ல, இப்போ அடிச்சு பாரு. ஏன்? எங்கள் அப்பா கையை நான் பிடிச்சிருக்கிறேன், இப்போ எங்கள் அப்பா கூட வர்றாரு. எவ்வளோ அழகான வார்த்தை. அவர் உன்னையும் எங்களையும் நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அடுத்தது எல்லாவற்றுக்கும் சர்ச்சுக்கு வரீங்களா, ஒரு மனமாக வாங்க. ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, உட்காந்து ஆலோசனை பண்ணி பேசி அதை ஒரு நாளுக்கு இன்னொரு நாள் தாமதமானாலும் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் வருத்தப்படுவீங்க. நான் பிடிச்சது தான் 3 காலுனா 3 காலு தான், நான் செய்ய நினச்சது தான். ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது அவர் கணவரை காட்டில் அந்த அம்மா நிறைய சம்பாதிக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் 40 வருஷமாக பார்த்ததை தாழ்மையோடு சொல்கிறேன். அந்த அம்மா நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லா விதமான என்ன மாரல் சப்போர்ட் இருக்குது. அதனால் அந்த அம்மா என்ன செய்யுதோ அதுதான் அந்த குடும்பத்தில். யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு மனம் இருக்கும். அப்போ ஒரு மனம் இல்லை நாங்கள் யார் இருக்க மாட்டா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? வருமானம் இருக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன் இருக்கு பிரதர், நான் பாஸ் பண்ணிட்டேன், ஓகே. எனக்கு அந்த பணிந்த ஆவி, தாழ்மையுள்ள ஆவி இருக்குது, ஓகே பாஸ் பண்ணிட்டீங்க. நான் பரிசுத்தமாக வாழ ட்ரை பண்ணுறேன், ஓகே பாஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருமனம் இல்லையே, கணவன் மனைவி பிள்ளைங்களுக்குள்ள ஒருமனம் இல்லையே. வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியாது ஒருமனம் உள்ளவங்க போல் நல்லா இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு பைக்கில் வரலாம், நான் விழுந்தா நீங்கள் சேர்ந்து விழுன்றதுக்காக கூட வரலாம். அதெல்லாம் வச்சு ஆண்டவர் கால்குலேட் பண்ண மாட்டார். உங்களுக்குள்ளார ஒருமனம் இருக்கு இல்லையான்னு எங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆக்டிவிட்டீஸ், நீங்க பிரைஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பேச்சு போயிருவீங்க, அம்மா பின்னாடி வருவாங்க, ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப நாங்க நல்லா புரிஞ்சுக்குவோம், ஓ இது ஒரு ட்ராக்ல போகுது, அது ஒரு ட்ராக்ல போகுது, அங்க ஏசி இல்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஐடியாவே சொல்லி கொடுத்துட்டேன். உட்காருங்க, இந்த காரியம் அந்த காரியம். பிள்ளைங்க பெருசாக வளர்ந்துட்டாங்களே, பிள்ளைங்களை உட்கார வச்சு கேளுங்க, எல்லாரும் சேருங்க, ஜெபம் பண்ணுங்க. முதலாவது கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ரெண்டாவது நான் எந்த காரியமாவது முதலாவது கர்த்தர்கிட்டையும், ரெண்டாவது என்ன நடத்துகிற பரிசுத்தவான்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்கிறது? கர்த்தர் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாரு. நான் வேணால் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஆலோசனை பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானத்தை பாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டாம். பாஸ்டர்கிட்ட வந்த உடனே, பாஸ்டர் இந்த காரியத்தை குறித்து நான் என்ன செய்யணும்னா, உங்ககிட்ட கர்த்தர் எதை சொன்னாரோ அதே தேவனுடைய மனுஷன் சொல்லுவார். என் வாழ்க்கையில் நடந்து ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் சிங்கம் வந்தா என்ன, புலி வந்தா நான் பயப்பட தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. என் மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் அப்படியே நடக்கணும். ஏன்னா வசனம் வேறு இருக்குது, உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்துடுறேன், உனது ஆலோசனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சங்கீதம் 20:4 வேற சொல்லிட்டு நம்ம மனசில் இருக்கிறத போய் அவர் செய்யும்படி திணிக்காதீங்க. உபவாச கூட்டத்தில் கூட உபவாசம் பண்ணும்போது நான் கேட்பேன், எனக்கு ஒரு ஆசை கற்றுக்கணும், இன்னைக்கும் இல்லை உயிரோடு இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் வளருவேன். அல்லேலூயா. அவங்ககிட்ட இப்போ கேட்குறேன், எதுக்குங்க உபவாசம் இருக்கணும்னு. அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லவே முடியாது. அதை அடிக்கணும், அவங்கள உதைக்கணும். இதுக்காக உபவாசம் பண்ணுறீங்க? பைபிளில் இதுக்கு வசனமே இல்லையேன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பிரதர்.
மரிச்சு போயிட்டாங்க. நான் அவங்கள பற்றி குறை சொல்லலை. அப்போ எதுக்கு பிரதர் உபவாசிக்கணும்னா, என்னுடைய சித்தத்தை அல்ல அவருடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு உபவாசிக்கணுமே தவிர என் சித்தத்தை அவர் செய்யணும் உபவாசிக்காதீங்க. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குனுடைய ஜெபம் அருவருப்பானது. நீதிமொழி 28:9. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. நம்பர் 1, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் திரும்ப சொல்கிறவங்க மனசில் பதியணும்னு. 2வது, தாழ்மையுள்ள பணிந்த ஆவி அங்கே வாசம் செய்வார். பரிசுத்தமாய் டாப் டு பாட்டம் பரிசுத்தமாய் வாழுகிற இடத்துல அவர் வாசம் செய்வார். ஒரு மனம் ஐக்கியம் இருக்கிற இடத்துல வாசம் செய்வார். சங்கீதம் 131:3 வாசிக்கிறோம், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். ஒரு மனம் இல்லைன்னா, நான்லாம் உண்மையை சொல்லட்டுமா, அவங்க கூட போனால் எனக்கு ஒரு மனம் வராதுன்னு தெரிஞ்சா நான் போக மாட்டேங்க. நான் தாழ்மையோடு சொல்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, இல்லை நீங்கள் போங்க, நான் அடுத்த பஸ்ஸில் போய்க்கிறேன், இல்லை வேறு எதாவது செஞ்சுக்கிறேன். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா அவங்க நம்ம கூட ஒத்து வர மாட்டாங்க. என்னால் அவங்க கூட வேதத்துக்கு விரோதமாக ஒத்து போக முடியாது. செப்பரேட்டடாக வந்துடுவேன். என் வாழ்க்கை நான் பார்த்துக்குவேன். எல்லாம் நல்லவங்க தான், அவங்களாம் கெட்டவங்களாம் கிடையாது. அவங்களுக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய சூழ்நிலை இல்லையோ மனசு இல்லையோ எனக்கு தெரியாது. நான் வேத வசனத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுகிறேன். நான் இருக்கிறபடினால வந்துருங்க. கண்டிப்பாய் உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்வீர்கள். உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகர் ரட்சிப்பார். கடைசியாய் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 5 காரியம் மட்டும்தான் சொல்றேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பின்பகுதி. யாத்திராகமம் 20:24 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என் நாமத்தை அதுல இருந்து வாசிங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துல உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க. 5 காரியம் சொன்ன எல்லாவற்றிலும் உலாவுகிறார், வாசம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், கூட இருக்கிறார். இதெல்லாம் வரும். இதெல்லாம் மைனூட்டாக பார்த்தா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாள் வேணும். நான் டோட்டலாக சொல்லிட்டேன். இதுலேயும் இருக்கிறது, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் பிரசாபப்படுத்துகிறார்களோ அங்கே உன்னிடத்தில் நான் வந்து நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 5 காரியத்தை வச்சு அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் 5க்கு பாஸ் ஃபெயிலு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் உள்ளத்துக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ஏதாவது ஒன்று இல்லைன்னா அந்த வசனத்துக்கு தன்னை தாழ்த்தி மரியாள் சொல்கிறல்ல, ஆண்டவரே உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு உண்டாகட்டும் சொல்லி தாழ்த்துங்க. அந்த வசனத்துக்கு தகுந்தது போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அந்த வசனத்தை என்ன செஞ்சிடாதீங்க, யூஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட்டில் அந்த மகிமையின் நம்பிக்கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ போய் உட்காந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இல்லை ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, ஸோ போனால் பிபி இருக்கா, உனக்கு சுகர் இருக்கா, இப்படியெல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் செய்ய நமக்கு நல்லா தெரியுது. தலை எங்கே வலிச்சா என்ன டென்ஷனா, அது என்னன்னு சொல்லி மெடிக்கலில் எல்லாம் தெரியுது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். வசனமை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. போய் உட்கார்ந்து படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், எல்லாமே நல்லது, தியானிக்கிறோம். கொஞ்சம் தனியாக உபவாச நாட்களை ஒரே 1 மணி நேரம், நிறைய நேரம் வேணா உட்கார்ந்து இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேன்னா, இந்த வசனத்தின்படி நான் கீழ்ப்படுகிறேன்னா, இதை ஏன் என்னால் செய்ய முடியல, இதை ஏன் என்னால் ஃபாலோ பண்ண முடியும், என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமான்னு கேட்டால் நிறைய பேர் அதில் குறைவாக இருக்கிறது போல் என் ஆவிலே தோணுது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, நீங்களும் நானும் குணசாலைகளாய் மாறிடுவோம். அல்லேலூயா. ரைட். மறுபடியும் அதே கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துடைய அந்த பின் பகுதியை வாசிச்சுட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் நம்பிக்கையை காட்டித்தர கர்த்தர் அடியேனை நடத்துகிறார். வாசிக்கலாமா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் இருக்கணும்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை பார்த்துட்டோம். இருக்கட்டும், நல்லது. ஆனால் நமக்குன்னு கர்த்தர் கொடுத்த மகிமையின் நம்பிக்கையில் ஒரு சில காரியத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறான்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லை. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, நான் புறஜாதி மனுஷன்லாம் சிலர் வந்து கேட்பாங்க, உங்கள் பைபிளில் பைபிள்னா என்னன்னு தெரியுமா தெரியாதோ, உங்கள் பைபிளில் இயேசு வர்றாருன்றாங்களே, அது உண்மைதானே சார்? அவன் சொல்கிறான், ஆமாம்ப்பா, அவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு எழுதியிருக்கிறாமா, உண்மைதானே சார்?
அவன் சொல்கிறான், வாயை திறந்து சொல்கிறான், அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நம்ம ஆட்கள்கிட்ட போய் சொன்னான், அதெல்லாம் 2000 வருஷம் சொல்லிட்டு தான் பிரதர் இருக்கிறாரு. இந்த வாரம் ஜோதிகுமார் சொல்லுவார், அடுத்த வாரம் ஜான் பால் சொல்லுவார், அடுத்த வாரம் பாஸ்டர் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் பிரதர் இருக்கிறாங்க. இப்படி தான் நிர்விசாரனா புரியுதா? ஏனோ தானோன்று வாழ்கிற வாழ்க்கை. எல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர். இப்படி தான் ஒரு மனுஷன் போனான். கடைசியில் அவன் கண்ணையே பிடுங்கினாங்க. சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம் 16:20. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் போனானா, எல்லாமே போனது போல நீங்களும் நான் போய்விடாதபடிக்கு நாம் ஆராதிக்கிற, நாம் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. அவர் கண்டிப்பாய் மகிமையிலே வரப்போகிறார். அதை காட்டிலும் மகிமையான நம்பிக்கை ஒன்றுமே இல்லை. 70 வருஷம் 80 வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா 100 வருஷம் கூட இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அங்கே கவுண்ட்லெஸ் கிடையவே கிடையாது. எவ்வளவு நாட்கள் கிடையாது. யுகமாய் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை, பாடுகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இயேசுவோடு கூட வாழப்போகிறோம். ரோமர் 8:18 ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிச்சிட்டிங்க வரட்டமா? ரோமர் 8:18 பாருங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இக்காலத்து பாடுகள் இருக்கு, உங்களுக்கு எனக்கு இருக்கு, அவமானங்கள் இருக்கு, நிந்தைகள் இருக்கு. ஐயா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, பிள்ளைகளை குட்டியெல்லாம் பெத்துட்டாங்களே, இனியாவது நம்மளை சும்மா விடுறாங்களா? விட மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு நாள் நம்பிக்கை, ஒரு மகிமை வெளிப்பட போது. அந்த மகிமைக்கு நீங்களும் நானும் படுகிற பாடுகள் ஒரு நாள் ஈக்குவல் ஆகாது. சத்தமா இல்லையா சொல்லுங்க. அதுக்காக இந்த பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள், அவமானங்களை சகித்துக் கொள்ளுங்கள், நிந்தைகளை சகித்துக் கொள்ளுங்கள், வேதங்களை சகித்துக் கொள்ளுங்கள். 15 விதமான காரியம் இருக்க சகித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கிக்க சமயம் இல்லை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் பார்ப்போம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னுடைய உங்களுடைய மகிமையின் நம்பிக்கைகள் என்ன? நம்பர் 1 வாசிக்கலாம். ரோமர் 5:2. சீக்கிரமாய் போகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப முதலாவது நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? முதல்ல டாப் கியர்ல தான் வண்டி வருது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்பிக்கை, நமக்கு பிரதானமான நம்பிக்கை என்ன? இல்லை இந்த உலகம், இந்த மாமிசம், இந்த காரியம், இந்த கஷ்டம், இந்த வேலை, இந்த மனைவி, இந்த பிள்ளைங்க, இந்த காரியம் எதுவுமே ஒரு நாளில் என் கூட வராது. ஆனால் ஒரு நாள் நான் தேவ மகிமை அடைந்து நான் தேவனோடு இருப்பேன் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் மற்ற காரியங்கள் சொல்லிட்டு இது வரலாம், ஆனால் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆவியானவர் முதல்ல இதை சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு நாள் வரும், இயேசுவோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாழப்போகிறோம். யோபு என்ன அழகாக எழுதுகிறார் பாருங்க. யோபின் புத்தகத்தில் அவர் அழகாக எழுதுகிறார். இந்த சரீரத்தில் இருந்து நான் என்ன செய்ய போறேன்? அவரை பார்க்க போறேன். இந்த மாமிசமெல்லாம் உருவழிஞ்சு போயிடும், இந்த சரீரமெல்லாம் உருவழிஞ்சு போயிடும். 19ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்க கேட்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எப்ப வருவாரு? நீங்க எப்படி வாழ்றீங்க, எப்படி ஏற்றுக்கொள்றீங்களோன்னு தெரியல. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட பயபக்தியோடு சொல்றேன். ஒரு மாசம் மனைவிக்கு இங்கேருந்து போகும்போது மாத்திரை வாங்கிட்டு போவேன். அந்த மாத்திரை வாங்கும் போதே நான் நினைப்பேன், இந்த ஒரு மாசம் மாத்திரை வாங்குறவரும் உங்களுடைய வருகை தாமதிக்குமா? பாதியிலே நீங்க வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு திருவிருந்திலும் நான் கண்ணீர் விடுவேன். இந்த வருஷம் திருவிருந்து
தேர்ந்து எடுக்க உம்முடைய அப்பத்துக்கும் உம்முடைய சரீரத்துக்கும் உம்முடைய ரத்தத்துக்கும் என்னை பங்குலோன்னு மாற்றினீங்க. அடுத்த முறை நீங்கள் வரத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, இல்லை என்னை கூப்பிட்டுட்டீங்கன்னா, அப்போ நம்முடைய உள்ளம் தெரியுங்கள், தேவ மகிமை அடைவோம், தேவ மகிமையிலே தேவனை சந்திப்போம் என்கிற அந்த நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை இந்த பூமிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த பூமிக்காக வாழுங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:19 வாசிச்சிருங்க. அதை நான் சொல்லிவிடுகிறேன், என்னுடைய கடமை முடிஞ்சிடும். 1 கொரிந்தியர் 15:19. Glory to God. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்க. என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. நம்முடைய நம்பிக்கை, நான் தேவ மகிமை அடைவேன், என் தேவனோடு கூட உலாவுவேன், என் தேவனோடு கூட நான் நடப்பேன், என் தேவனை முகமுகமை ஃபாதர் அழகா எழுதுறாருல்ல, இல்லை அவரோடு கூட நான் பாடுவேன், அவரோடு கூட வாழ்வேன். பழைய காலத்து பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேன்மையை குறித்த நான் நிறைய பாட்டில் அந்த பாட்டை பாடும்போதுலாம் அப்படியே பரலோகத்து போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வர்றது போல இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி பாடுகிறோம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ். 71:23 நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஏதோ கடமைக்காக பாடுறோம், கடமைக்காக வசனத்தை கேட்குறோம். வாரத்துக்கு ஒரு நாள் வருமே, ஒரு 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். பாடல் ஆராதனைகளை மற்றெல்லாம் போச்சுன்னா 1 மணி நேரம் வசனத்தை கேட்குறோமே. நம்முடைய உள்ளம் அந்த ஆண்டவருக்காக ஏங்குகுதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ? நீங்களாம் நினைக்கலாம், உங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் வயசாச்சு, காடு வாழ்ந்து வீடு போந்து. இல்லைங்க, என்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அந்த 10 வயசுலையோ 8 வயசுலையோ இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து இயேசு வரிஞ்சனோ அன்னிலிருந்து ஒரே ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் போயிடும். ஒரு நாள் இயேசுவோடு கூட வாழ போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உங்கள் இருதை இன்றையிலிருந்து ஏங்கட்டும். என் இயேசு மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ளே இருக்கிறார், மகிமையிலே நான் அவரை சந்திப்பேன் என்கிற அந்த நம்பிக்கையில நம்ம வாழும்போது இந்த உலகமெல்லாம் நமக்கு கஷ்டம் இருக்குங்க, கவலை இருக்குங்க. உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லைன்னு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு இதெல்லாம் என்ன இல்லை, ஒப்பிடத்தக்கவை அல்ல. இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும்னா நாம கன்ஃபார்ம் பண்ணக்கொள்ளக்கூடிய 5 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். தேவ மகிமை, அதான் மகிமை நம்பிக்கை என்பதுதான் டாபிக்கு. அதில் முதலாவது நம்பிக்கை, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் இயேசு வரும்போது மகிமையிலே அவரை சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது, நான் இயேசு அறியாத குடும்பத்தில் இருந்தனால மற்றவங்க ஜெபிக்கிறத நான் கற்றுக்கொள்ளுவேன். அவங்க ஜெபிக்கும் போது அப்போ சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்று இரவு நீர் வருவீரானால் எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை இன்றைக்கும் நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், நீ ஜெபிக்கிறது நல்லது, நீ என்னைக்கு ஆயத்தப்பட போகிற, நீ என்னைக்கு தகுதியாக்கப்பட போகிறேன்னு கேட்டார். அன்றையிலிருந்து கொஞ்சம் என்ன செஞ்சேன், மாற்றிக்கிட்டு, ஆண்டவரே நான் தகுதியாக இருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ இயேசு வந்தால் போக ரெடியாக இருக்கீங்க? அப்பா 2-3 கை தான் தூக்குது. இப்போ தான் பொண்ணு பார்க்கலான்னு நினச்சேன், இப்போ தான் மாப்பிள்ளை பார்க்கலான்னு நினச்சேன், இப்போ தான் கல்யாணம் பண்ணலாம். இவர் வேற வந்து தேவ மகிமையில் வரப்போகிறாரு, வாங்கன்னு பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சண்டே கிளாஸ் காரியத்தையும் சொல்கிறேன். இதெல்லாம் நான் அனுபவித்து ரசித்து நான் ருசித்தது. சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனால் சண்டே கிளாஸ் நடத்துக்கிற டீச்சர்ஸுங்க மீட்டிங்கில் நான் போய் உட்காந்துக்குவேன். எனக்கு தெரியாது நடத்துறதுக்கு, ஆனால் போய் உட்காந்துக்குவேன். அதில் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி இன்னொரு மகிமை நம்பிக்கை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தருமபுரியில் நம்ம சிஎன் பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் தான் இருந்தேன். வேறு சர்ச்சில் அந்த மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். பாஸ்டர் நீங்களாம் போயிட்டு வாங்க பிரதர்னு சொன்னோன்னே நானும் என் மனைவி லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன் லீவ் போட்டு நாங்கள் போனோம். அப்போ வந்து அது நடத்துகிறவங்க அவங்களும் நல்லா படித்து நல்லா கர்த்தருடைய கிருபை பெற்றவங்க. நமக்கு எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க நடத்தும்போது அந்த பெரிய மாஸ்டர், அவர் தான் ஹெட் மாஸ்டர், நம்ம பிரதர் மாதிரி நிறைய டீச்சர்ஸுங்களாம் நடத்திட்டுருக்குறாங்க. அப்போ வந்து அந்த ஹவு டு ஹேண்டில் த சில்ட்ரன், அந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சப்ஜெக்டை சொல்லி கொடுத்தாங்க. அதில் மறக்க முடியாத சம்பவம். கிட்டத்தட்ட 35 வருஷம் இருக்கும். ஆனால் ஆண்டோடைய கிருபையில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாராம், அந்த குழந்தைகள் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து அந்த குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் எந்திரிச்சு தனியாக போச்சான்.
தனியாக போன உடனே என்னடா டீச்சர்ஸ் கவனிக்கல போட்டிருக்கே, குழந்தை தனியாக கேம்பஸ் கிட்ட போகுதுன்னு அந்த குழந்தைய தனியாக பிடிச்சிட்டு வந்து, ஏம்மா எங்கம்மா போகிற, உனக்கு என்னாச்சுன்னு அன்பாக கேட்ட உடனே, இல்லை சண்டே கிளாஸ் மிஸ், ஏதோ ஒரு மிஸ்ன்னு வச்சுங்களேன், மேரி, நிறைய மேரி இருப்பீங்க, ஒரு மேரியை வச்சுக்கோங்களேன், மேரி மிஸ் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, நம்மலாம் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து என்னை தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அல்லேலூயா. என்ன அழகான காரில் அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து தேடுவாங்க, ஆனால் மிஸ் வந்து இயேசு கூட்டின்னு போயிட்டாருன்னா எங்கள் அம்மா காத்துட்ருப்பாங்க, நான் எங்கள் அம்மா கூட போகிறேன். அல்லேலூயா. என்ன அழகான வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு இயேசு ஒரு நாள் வருவாருங்க. அந்த நம்பிக்கையை காட்டிலும் நமக்கு பிரதமமான உலகத்தில் மதங்கள் இருக்குது, மார்க்கங்கள் இருக்குது, உலகத்தில் எல்லாமே இருக்குது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதக்காரர் 33:12 சொல்கிறாரு. அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் என்று சங்கீதம் 147:20 வாசிக்கிறோம். ஸோ உங்களைப் போல என்னை போல பாக்கியம் உள்ள சந்ததி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஒரு பாக்கியத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ பாடுகள் வந்தாலும் அவமானங்கள் எல்லாம் கொஞ்ச நாட்கள், இன்னும் கொஞ்ச நாட்கள், இன்னும் கொஞ்ச நாட்கள் மகிமையில இயேசுவோடு கூட போயிடுவேன், அதுதான் என்னுடைய மகிமை நம்பிக்கை என்று வாழ்வோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன், நான் வேறு இடத்துக்கு போய் 1 யோவான் 3:2-3 இன்னொரு நம்பிக்கையை குறித்து பார்க்க போறோம். பிரியமானவர்களே, எஸ், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எஸ், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். சரி, இரண்டாவது ஒரு நம்பிக்கை சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. அப்போ ஒரு 5 விதமான காரியத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம வந்து அவரோடு கூட என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்தும்படிக்கு நம்ம கூட வாழுகிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், நொறுங்குண்டு பணிந்த சாந்தமுள்ள ஒரு ஆவி, பரிசுத்தமாய் கடைசி வரையிலும் வாழுகிற வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. பாதியில் அவங்க என்ன டிஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது போயிருக்கலாம். கடைசி வரையிலும் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு மனம் ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. தேவனுடைய நாமத்தை எப்பெல்லாம் பிரசாபப்படுத்துகிறோமோ, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி விட்டுட்டேன், எப்பெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறோமோ, எப்பெல்லாம் துதிக்கிறோமோ, துதியில் மத்தியில் அவர் என்ன செய்கிறார், வாசம். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் உயர்த்தி, அவரை புகழ்ந்து, அவரை பாடிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 5 காரியங்களை பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிரதானமான நம்பிக்கை, ஒரு நாள் இயேசு வருவார், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. 2வது ஒரு நம்பிக்கையை பாருங்க, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சர்ச்சுக்கு வரும்போது எல்லாம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு போதகர் ஒரு சபையில பிரசங்கித்துக்கணும், ஆவியான ஞாபகப்படுத்தினால சொல்கிறேன். ஒரு போதகர் ஒரு சபையில வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வெளியிலிருந்து வந்தவர், முன்னாடி ஒரு அம்மா உட்காந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி, அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு இது பண்ணி அவங்க கேட்டு அபிஷேகத்தை நிறைஞ்சு எல்லாம் செஞ்சாங்களாம். இந்த வந்த போதகருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். எப்படி வந்து இவங்க வந்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன அழகாக அன்னை பாஷையெல்லாம் பேசி சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி பாஸ்டர் கிட்ட, இந்த அம்மா பாருங்கள் எப்படி, அந்த அம்மா பேர் சாந்தம்மாள், பேர் என்ன, யாராவது இருந்தால் கோச்சிக்காதீங்கன்னா சாந்தம்மாள், இந்த சாந்தம்மாள்னு சொன்ன அவ்வளோ அருமையான அம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த போதகருக்கு தானே தெரியும் நம்ம வண்டவாளமெல்லாம். அவர் சிரிச்சாராம், என்ன பாஸ்டர் சிரிக்கிறீங்கன்னு. இல்லை இந்த அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கொலை அடியில் வந்து தண்ணி பிடிக்க போகல, அப்போ இந்த அம்மா சாந்தத்தை பாருங்கன்னாராம். புரியுது அவங்களுக்கு? அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்போது தேவனுடைய பிள்ளைகளை சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று என்ன செய்யலை, இன்னும் வெளிப்படலை. ஆனால் ஒன்று தெரியும், அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினால, அவர் எப்படி சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ நம்மளும் என்ன செய்ய கடவன், சுத்திகரித்து கொள்ளும் கடவன். அப்போ 2வது என்ன நம்பிக்கைனா, அவருக்கு ஒப்பாக நாம் மாறுவோம் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ஒப்பாக இல்லை, ரோமரில் எழுதும்போது எழுதுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு
தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தவர்களை அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அழைத்தார், நீதிமான்களாய் மாற்றினார், நம்மை என்ன செய்ய போறாரு? மகிமைப்படுத்த போகிறார். அதான் முதலாவது நம்பிக்கை, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. ரெண்டாவது அழகா சொல்றாரு, இப்போ அப்படியெல்லாம் இருக்கிறோம், ஓகே, கூட குறைச்சல் வந்தது போனது அப்படியே ஓகே. ஆனால் ஒரு நாள் வரும், அவர் மகிமையிலே வரும்போது அவருக்கு ஒப்பாகவே நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதான் இமைப்பொழுதிலே நம்ம என்ன செய்ய போகிறோம்? மருவமாக்கப்படுவோம். அந்த சந்திராயன் விண்கலம்லாம் போனதை நான் டிவியில் 9 மாதம், ஐ திங்க் 9 மாதம் ட்ராவல் ஆச்சோம், போய் கரெக்டாக ரீச் ஆச்சு. அதெல்லாம் நான் டிவியில் பார்த்தோம். நான் அதெல்லாம் பார்க்கும்போது யோசனை பண்ணுற காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் 9 மாதம் போகுது, நான் எப்படி போவேன்? அவ்வளோதான். இந்த இது கண்ணு முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எவ்வளோ மகிமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளார நான் இயேசுனுடைய மடியில் இயேசுக்கு முன்னாடி நிற்பேன். அப்போ இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யலை? வெளிப்படலை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்னை மாற்றிடுவார். அல்லேலூயா. என்ன அவர் மாற்றிடுவார். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட முடியாத ஒரு பாவத்தை நான் செய்ய முடியாது. இன்றைக்கி வரும்போது கூட நம்ம கஷ்டத்தோடு கூட கவலையோடு கூட வேதனையோடு நல்ல தம்பி நடந்து சில காரியங்களை சொன்னாங்க. இந்த கேள்வி அந்த காரியம் இதோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, நம்ம போகும்போது அந்த இருதயங்கள்லாம் கொழுந்து விட்டு எரியும்படி இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி நான் வாழ நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியல. அந்த குழந்தை கொஞ்சம் தூரம் நடக்குது, என்னால் முடியல, என் கால் வலிக்குது, தூக்கிக்கங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கினது போல உங்களுக்கும் எனக்கு இறங்கினார். அதனால தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் நின்றுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வேறு எந்த மேன்மை பாராட்டலும் நமக்கு கிடையாது, எந்த நீதியும் கிடையாது. அழுக்கான கந்தை அங்கே போடுறோமில்ல, வாசப்படையில் டஸ்ட்பின், அதை கூட வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம், நம்மளை துவைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட நீதியில் வாழ்கிறோம். பட் அவருடைய நீதி நம்ம நீதியோடு கூட சேரும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாள் வரும்போது அவர் நம்மை அவரோடு கூட அழைத்து கொண்டு போவார். அதான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எத்தனாவது வசனம்? நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். நான் இருக்கும் இடத்திலே, glory to God, நான் போய் உங்களுக்கு தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்ய போறேன்? என் கூட சேர்த்துக்கொள்ள போகிறேன். எத்தனை? 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஓகே. ஆனா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வெளிப்படுத்தல், அந்த வசனத்தோட முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், glory to God, 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காருவது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. கேரளால இந்த சமத்து சொல்லி முடிச்சார். இந்த வசனத்தோடு பொருத்தமா இருக்கு. ஒரு கோவில்ல, அந்த கோவில்ல பெண்கள் யாருமே போகக்கூடாதான். நான் டிவியில் பார்த்ததுனால சொல்றேன். அந்த கோவிலுக்கு ஒரு அம்மா, சினிமா நடிகை, யாரும் அந்த கோவிலுடைய பிரகாரம் சொல்ல, அது உள்ளார போயிடுச்சோம். அந்த தீட்டை கழிக்கிறதுக்காக அவங்க எத்தனையோ பூஜைகள் செஞ்சாங்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வசனம் ஞாபகம் வரும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நல்லா கவனிங்க. அந்த தீட்டு கழிக்கணும், அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க நான் இன்டெரக்டாக சொல்கிறேன். ஓகே, அது நியூஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கூட வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாதவர், தேவாதி தேவன், ஒரு கடவுள், அதெல்லாம் கடவுள் தெய்வம் எல்லாம் வச்சுக்கோங்க, அவர் கூட பாஸ்டர் கூட நான் உட்கார்ந்து இருக்கிறது போல உட்காரலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? வெரி குட். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என் கூட என்ன செய்வானா? அது மட்டும் இல்லை, அந்த நியூஸை பார்க்கும்போது ஒரு சிலை, அந்த சிலைக்கு உள்ளார இந்த அம்மா போயிடுச்சான். வெறும் அது உயிர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளார போனதுக்கான இவ்வளோ பெரிய இஷ்யூவாக தேசம் ஃபுல்லாக மாற்றினாங்க. இயேசு சொல்கிறாரு, என் கையை வந்து தொட்டுப்பார். அல்லேலூயா. என் விழாவில் இந்த கையை போடு, வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத
நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், என் கூட வா, என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், மகிமையில் உன்னையும் நான் கூட்டி சேர்ப்பேன், தேவ மகிமை அடைவோம், இல்லை என்னை போல நான் உன்னை மாற்றுவேன் என்று நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்னைக்கு எப்பொழுது எப்படி அவரை போல மாறப்போகிறோம். கண்களை மூடுவோமா? நான் ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். கண்ணை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே, ஆனால் ஒரு நாளில் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு வேணுமே. உமக்கு ஒப்பாய் இருப்போம், உம்மை சந்திக்கும் போது உமக்கு ஒப்பாய் இருப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு வேணுமே. இதுதானே மகிமையின் நம்பிக்கை. இதை போல் இன்னும் 10 நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் வாழணுமே. அதுக்காக நீங்கள் என் கூட இருக்கணுமே. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் நான் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழணுமே. நீங்கள் எங்கள் கூட இருந்த அந்த தாழ்மையின் ஜீவியம் வேணுமே. நீங்கள் எங்கள் கூட இருந்த அந்த ஒருமனத்தின் ஜீவியம் வேணுமே. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் உங்களுடைய நாமத்தை பிரசாபப்படுத்துகிற ஜீவியம் வேணுமே. இதெல்லாம் இல்லாமல் நான் ஏதோ வந்துட்டு விளங்காத பாஷையில் பேசிட்டு 1 கொரிந்தியர் 13 சொல்கிறாரு, தூதர் பாஷை பேசு, நீ எல்லா பாஷையும் பரலோக பாஷையை பேசு, அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று அதே ரோமர் 5:5 இன்னொரு நம்பிக்கையை குறித்து, வெட்கப்படுத்தாத நம்பிக்கை என்கிற ஒரு வார்த்தையை குறித்து வாசிக்கிறோம். இப்படி வேதத்தில் ஏராளமான நன்மைகளை நம்பிக்கையை குறித்து வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிரசங்கித்த என்னுடைய நம்பிக்கை என்ன, உங்களுடைய வாட் இஸ் யுவர் ஹோப்? உங்கள் கான்ஃபிடென்ட் என்ன, உங்கள் ஹோப் என்ன? அது க்ளோரியஸாக இருக்கா, இல்லை ஏதோ நடைமுறை வாழ்க்கையில் வந்தோம் பிரதர், வாழ்ந்தோம் பிரதர், காரியத்தை நடப்பிச்சிட்டோம் பிரதர், எப்போ கூப்பிட்டாலும் அப்போ போயிடுவீங்களா? இப்போ கூப்பிட்டா மனசு வராதே. ஆனால் இப்படி வாழாத பட்சத்தில் அந்த மகிமையின் நம்பிக்கை, அவரோடு கூட வாழப்போகிறோம் என்பது நம்பிக்கையில் வீட்டுக்கு போங்க. இந்த நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்து அசையாதபடிக்கு இந்த வார்த்தை நிலைத்திருக்க கடவுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே இருப்பது அந்த ரகசியம். எங்களுக்குள் நீங்கள் இருக்க வேண்டுமானால் நாங்கள் செய்ய வேண்டிய 5 காரியத்தையும் எங்களுடைய மகிமையின் நம்பிக்கையில் 2 காரியத்தையும் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். பேசினது நீர், கேட்டது உம்முடைய ஜனங்கள், எல்லாம் உம்முடைய வசனம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் கடமைகளை மாத்திரம் செய்தோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் புகழும் உமக்கு மாத்திரம் செலுத்தி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அதில் வாசலுடனே என் பாதங்கள் நிற்கிறது. என்னும் துதியுடனே அதில் வாசலுடனே என் பாதங்கள் நிற்கிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களே தேவனை நேசிக்கிறார். சேமிகொண்டிடும் சுவிசேஷனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. சேமிகொண்டிடுமே சுவிசேஷனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.